வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா முகம் அழகா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது. அதுவும் இந்த மாதிரி கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா முகம் பொலி விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி டைம்ல எப்படி நம்ம முகத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம், அதுக்கு என்ன வீட்டிலேயே இருந்து செய்யலாம் ஹோம் ரெமெடி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திங்க. வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாவே வெயில்ல போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முகம் எல்லாம் டல் ஆயிரும், அதோட கருத்துரும். ஸோ இந்த கருமை நிறம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா வீட்லயே என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். இதற்கு முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா அரிசி தாங்க. ஸோ எப்பவுமே டெய்லி நீங்க அரிசி ஊற வைக்கக்கூடிய தண்ணியில முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையா இருக்கும். முகம் வந்து ரொம்ப இளமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதுமை தோற்றத்தை குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ரெமெடி வந்து டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அரிசி வந்து 3 அல்லது 4 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. இந்த அரிசியை தான் நம்ம பயன்படுத்த போறோம். இதுக்கு தேவையான பொருள் அரிசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய். ஸோ இந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு கப் வந்து பால் மாதிரி எடுத்துக்கங்க. இந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 4 மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா அந்த தண்ணி எடுத்துருங்க. அந்த தண்ணி கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க, மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த அரிசி நல்லா மைய அரைச்சிட்டு அதை அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை வந்து பயன்படுத்திங்க. இந்த மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அந்த ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஹேருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராக ஹேரை சைனிங்காக வைக்கிறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் உபயோகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து எப்படி வீட்லேயே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்குரிய வந்து 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். அது 100% ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் அரைச்ச அந்த அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரிசி மாவு வந்து அதில் கலந்துங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுங்க. இதெல்லாம் செய்யும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுருக்குன்னு ஒரு 10-20 செகண்ட் ஆனோடனே உடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா தேங்காய் பால் அதில் வந்து சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் பால் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுடைய ஃபேஸுக்கு ரொம்ப ஒரு, அதாவது ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணும். நல்லா வந்து ஃபேஸை நல்லா க்ளோவாக நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தேங்காய் பாலை கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. இந்த க்ரீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இதை வந்து இந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒயிட்டாக நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து அதாவது கடைகளில் வாங்குற க்ரீம் மாதிரியே இது இருக்கும். இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் அளவு இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. காலை அதுக்கப்புறம் ஈவினிங் 2 வேலையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா மசாஜ் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். உங்களுடைய பிளாக் டோன்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறத கண்டிப்பாக உணரலாம். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி புண்ணு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய தழும்புகள் உங்களுக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரெமெடியை வந்து பயன்படுத்தலாம். கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் இதெல்லாம் போகணுன்னாலும் இந்த க்ரீம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வாரமோ இல்லை 4 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கண்டிப்பாக எப்படா வீட்டில் இருந்து நம்மளுடைய ஃபேஸ் அழகாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஹோம் ரெமெடி ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.